எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரக வசியத்தை பற்றி தான் பார்ப்போம். அதாவது இந்த பூஜை நவக்கிரக வசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நவக்கிரகங்களும் உங்களுக்கு வசியமாகும். அதாவது இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய எந்த வித கஷ்டம் நல்லது எது நடந்தாலுமே நவக்கிரகத்தை அடிப்படையாக வச்சு தான் நடக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையுமே அது இருக்கிறது தான். நம்ம அந்த கிரகத்தோட பார்வையிலிருந்து அவங்க கொடுக்குற சில கஷ்டங்கள் துன்பத்திலிருந்து நம்ம விலகிறதுக்கு வந்து இந்த பூஜை வந்து உங்களுக்கு பயன்படும். இது அதாவது எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ ராகு கேது தோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய சனி தோஷம் நடக்கும். அந்த மாதிரி நிறைய கிரகத்தை வச்சு நிறைய யாருக்கு எந்தெந்த தோஷங்கள் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதோட பாதிப்பு வந்து கம்மியாக்குறதுக்கு. இப்போ அதுக்குன்னு சிலவங்க வந்து எனக்கு சனி தசை நடக்கு, 7 சனி நடக்கு, இந்த பூஜை பண்ணால் அந்த சனி தசை நடக்காமல் இருக்குமா, இல்லை 7 சனி வந்து ஃபுல்லாக தூர போயிருமானா கிடையாது. அப்படி கிடையாது. அவங்களுடைய பாதிப்பு அவங்க கொடுக்குற பாதிப்பு கம்மியாக்கி நம்ம மேலே கருணை உண்டாகும். அதாவது எப்படின்னா, நமக்காண்டி இவ்வளோ இது பண்ணுதாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கருணை உண்டாகும். அதனால தான் இந்த பூஜையோட மெயின் பலன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கொடுக்குற துன்பம் கஷ்டத்திலிருந்து நம்ம வந்து பாதுகாத்து கொள்றது. அதாவது பாதுகாக்கிறதுனா நவக்கிரகத்தை நமக்கு ஏத்தால மாற்றி வசியம் பண்ணி நமக்கு சாதகமாக பயன்படுத்துறது. நவக்கிரகம் நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு நம்ம இதை மாதிரி நவக்கிரகம் 9 கிரகங்களுமே மனிதனுக்கு அதை நீங்கள் பூஜை பண்ணுதீங்கன்னா உங்களுக்கு வந்து வசியமாகும். சித்தி ஆகாது, வசியமாகும். சித்தி ஆகிறது வேற, நான் வசியமாகிறது வேற. உங்களுக்கு வசியமாகி உங்களுக்கு வந்து அந்த கிரகத்தால் என்னென்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த நவக்கிரகங்கள் வந்து செய்யும். இது அதனால இந்த பூஜை வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குண்டான எந்திரம் வந்து நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி எந்திரம் நான் போட்டிருக்கேன், மந்திரம் நான் கொடுக்கல. ஏன்னா இது வந்து நம்ம பார்த்து சில இந்த பூஜைகள் வந்து நீங்கள் செய்ய போறீங்கன்னா அந்த எந்திரத்தை நாங்கள் ரெடி பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு எல்லாமே செஞ்சு ஃபர்ஸ்ட் எந்திரம் எல்லாம் வரைஞ்சி அதுக்குண்டான பிராண பிரதிஷ்டை அபிஷேகம் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு வந்து எந்த இது உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ஏத்தாலும் இந்த பூஜையை மாற்றணும். இதை அப்படி இல்லை, பொதுவாக நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் நேரம் கிரகங்கள் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அந்த தோஷங்கள் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு தனியாக நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்பு எப்படின்னா, ஒரு எந்திரம் வரையவாங்க வச்சு பூஜையை வச்சுட்டு அவங்க ஆரம்பித்து அதை பண்ணுதேன் இதை பண்ணுதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து முழுசாக அவங்களுக்கு வந்து பலன் வந்து என்றைக்குமே கொடுக்காது. எதுக்கு நீங்கள் ஒரு பூஜை பண்ணுறீங்க? நவக்கிரக பூஜை. அந்த நவக்கிரக பூஜை வந்து உங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையா, இல்லை எப்படி? சிலவங்க வந்து வீடை வந்து நம்ம சரியில்லாமல் கட்டியிருக்காங்க அப்படிம்பாங்க, அது வாஸ்து சரியில்லை அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து தனி பூஜை இருக்குது. அது சிலவங்க வந்து வாஸ்து பூஜைக்கெல்லாம் இந்த பூஜை பண்ணக்கூடாது, அதுக்கு தனியாக பூஜைகள் வந்து இருக்குது. இந்த பூஜை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பண்ணணும். இது அப்படிங்கும்போது யாருக்கு இந்த பூஜை பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு எந்திரம் வரையும் போது அவங்கள வச்சு பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம மேற்கொண்டு மற்ற விஷயங்களை வந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜை வந்து எப்படின்னா, இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி 108 டைம் நீங்கள் வந்து சொல்லணும். அந்த மந்திரத்தை மட்டும் நாங்கள் மறைமுகமாக வச்சுருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். இதுக்கு உண்டான எந்திரம் எப்படி ரெடி பண்ணணும் அந்த எந்திரம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து, இதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு உண்டான மாலை, அந்த மாலையை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து, நவக்கிரகத்தை நமக்கு வசியப்படுத்துறதுக்கு உண்டான மை அதை தனியாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து மந்திரம் கொடுத்து நீங்கள் பூஜை பண்ண சொல்லுவோம். எந்த நாள் நீங்கள் ஆரம்பிக்கணும் அதை கொண்டு தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம். அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நவகிரகத்தோட பாதிப்பு கம்மியாகி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். அது நினச்சது எப்படின்னா, அதுக்குன்னு எப்படி சொல்லனா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வந்து எப்படி சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் வந்து உங்களுக்கு வசியமாகிதாலும் உங்களுக்கு பணம் காசு அதிகமாகும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அப்படிங்கும்போது நமக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக உங்களுக்கு நவக்கிரகத்தோட அந்த தோஷங்கள் அதுக்கு கொடுக்குற கஷ்டங்கள் வந்து படிப்படியாக உங்களுக்கு கம்மியாகும். இது இப்போ இதுக்கு வந்து நாள் கணக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் நாள் கணக்கு வந்து கிடையாது. இப்போ எப்படி சொல்ல உங்களுக்குன்னா, குறைஞ்சது 21 நாள் இல்லைன்னா 48 நாள் நீங்கள் செய்யணும், கம்பல்சரி செய்யணும். நீங்கள் எடுக்கிற பூஜையை பொறுத்த 21 நாள் செய்கிறேன் 48 நாள் செய்கிறேன்னா அதை பொறுத்து நீங்கள் செய்யணும். அதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டெய்லி இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 21 டைமாக நீங்கள் சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லபடியாக இருக்கும். அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். இதை நீங்கள் தேவைப்படுத்தவங்க தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு இதுக்கு உண்டான எந்திரம் மந்திரம் எல்லாமே இது பண்ணி கொடுத்து அந்த மற்ற பூஜை பண்ணுறதுக்கு உண்டான மாலை எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்து நான் சொல்கிறபடி மட்டும் நீங்கள் பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். நவகிரகத்தோட கொடுக்குற அந்த கஷ்டங்கள் பாதிப்பிலிருந்து கம்மியாகி நல்லபடியாக இருக்கும். தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கேன். நன்றி, வணக்கம்.